ஹை, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 85 to 90Kல ஒரு இன்டெல் பிசி பில்டு ரெடி பண்ணி அதில் லைட் ரூம் அண்ட் ஃபோட்டோஷாப் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். ரியல் டைமில் அதோட ரிசல்ட்ஸும் இந்த பிசி பில்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஸ்பெக்ஸ் அப்புறம் அதோட ப்ரைஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 80 to 90Kல பிசி பில்டு பண்ணலான்னு இருக்கீங்க, அடோப் ஃபோட்டோஷாப் அப்புறம் லைட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் அந்த பிசியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பிசி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோட பர்பஸ். இப்போ இந்த பில்டில் நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒன்று பார்க்கலாம். மதர் போர்டு Gigabyte Z590 UDAC. இந்த மதர் போர்டில் இன்பில்டாக வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்துடும், 4 RAM ஸ்லாட்டோடையும் வரும். ப்ராசஸர் Intel Core i7 11700K. ஃபோட்டோ எடிட்டிங்க்கு இது ஒரு எக்ஸலண்டான ப்ராசஸர். 8 கோர் ப்ராசஸர், கிளாக் ஸ்பீடும் எக்ஸலண்டாக அச்சீவ் பண்ணும். கூலர் ID கூலிங் SC214 XT ARGB. கூலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல கூலர் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் இருக்கும். ரேம் கோர்சர் வெஞ்சன்ஸ் RGB 3200 MHz 32GB DDR4. SSD Samsung 980 500GB NVMe. பவர் சப்ளை Asus Tough Gaming 550 watts 80+ bronze. எக்ஸலண்டான பில்டு குவாலிட்டி, அப்புறம் 6 years வாரண்டியோட வரும். கிராஃபிக் கார்டு Asus GeForce GTX 1650. இந்த கார்டு 4GB VRAMோட வரும். அப்புறம் 3 டிஸ்பிளே வரைக்கும் நீங்கள் இந்த கார்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பில்டு லைட் ரூமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட Sony A7 IVல ஷூட் பண்ண 500 ரா ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த 500 ரா ஃபோட்டோஸையும் லைட் ரூமில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 11700K பில்டு லைட் ரூமில் இந்த 500 ரா ஃபோட்டோஸையும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 1 minute 6 seconds. நாங்கள் அனலைஸ் பண்ணபடி லைட் ரூமில் நீங்கள் ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ப்ராசஸரா கிராஃபிக்ஸ் கார்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான். நீங்கள் ப்ராசஸர் தான் ஹெவியாக வாங்கணும். இந்த 11700K பில்டு இந்த 500 ரா ஃபோட்டோஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, அதாவது JPEGல 100% குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த பிசி எடுத்துக்கிட்ட டைம் 9 minutes 50 seconds. ஆக்சுவலாக லைட் ரூமில் நீங்கள் இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ப்ராசஸர் தான், கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. ப்ராசஸருக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓவராலாக அடோப் லைட் ரூம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ஒரு எக்ஸலண்டான பிசி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. அடோப் லைட் ரூம் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ப்ராசஸர் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லைட் ரூமோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி லைட் ரூமில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிற அந்த 500 JPEG இமேஜஸில் அடோப் ஃபோட்டோஷாப்ல இருந்து 7 டூல்ஸ் சூஸ் பண்ணி அந்த 500 ஃபோட்டோஸையும் இந்த 7 டூல்ஸ் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஷாப் டூல்ஸ் வச்சு தான் நாங்கள் ஃபோட்டோஷாப்போட பெர்ஃபார்மன்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். இந்த பிசியை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஃபோட்டோஷாப்பில் சில டூல்ஸ் CPU டிபெண்ட் டூல்ஸ், சில டூல்ஸ் CPU அண்ட் GPU ரெண்டுமே முக்கியம். ஸோ உங்கள் யூஸை எக்ஸாக்டாக எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு எந்த CPU எந்த GPU பேர் பண்ணணும், இல்லை CPU மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்குமான்னு சஜஷன்ஸ் கொடுப்போம். ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் CPUவும் முக்கியம், GPUவும் முக்கியம். பட் எல்லா டூல்ஸும் GPU டிபெண்ட் கிடையாது, பட் எல்லா டூல்ஸும் CPU டிபெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் ஒரு நல்ல ப்ராசஸர் வாங்குறத ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் பட்ஜெட் பெர்மிட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ரீசனபுளான ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினீங்கன்னா போதும். ரொம்ப டாப் டயர் மாடல் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, பட் ப்ராசஸர் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸலண்டான ப்ராசஸர் சூஸ் பண்ணுறது ரொம்பவே மஸ்ட். ஃபோட்டோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் இன்டெல் நல்லா இருக்குமா AMD நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஆன்சரே கிடையாது. சில AMD ப்ராசஸர் ரொம்ப எக்ஸலண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும், அதே மாதிரி சில இன்டெல் ப்ராசஸரும் ரொம்ப எக்ஸலண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ உங்கள் பட்ஜெட்டில் எந்த ப்ராசஸர் உங்களால் வாங்க முடியும், உங்கள் பட்ஜெட்டில் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு உங்களால் வாங்க முடியுங்கிறதும் ரொம்ப மஸ்ட்டு. எந்த அளவுக்கு ரீசனபுளாக நல்ல ஸ்பெக்ஸாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைமை சேவ் பண்ணி கொடுக்கும் உங்கள் பிசி. அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ், ப்ராசஸர், கிராஃபிக்ஸ் கார்டு தவிர மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ரொம்ப சென்சிட்டிவாக பார்த்து தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங்கு ஒரு எக்ஸலண்டான பிசி வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்குள்ளே ஒரு எக்ஸலண்டான சொல்யூஷன் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிசி ஷிப் பண்ணுவோம்.
எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் சொல்யூஷன் வாங்கிக்கலாம். எங்கள் சேனலில் ரெகுலராக பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.